ஸோ ஹே guys எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ guys stay good and stay positive. ஸோ டுடே டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம ரீடிங்ஸ் எப்பயுமே எடுத்திருக்கோம். லைக் நீங்கள் இந்த கனெக்ஷன்ஸ்க்காக லைக் உங்கள் பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணும்போது உங்களோட கனெக்ஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுமா இல்லை நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து லைக் உங்களோட சைடில் தான் நம்ம எப்பயுமே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரீடிங் நான் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் எனக்கு சேனலிங் ஆச்சு. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் தாட் டு பி டேக் த ரீடிங் இன் தட். ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட பர்சன் வந்து இந்த கனெக்ஷனுக்கு வந்து எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்களா? ஷுட் தே நீட் டு பி லைக் வெயிட் ஃபார் திஸ் கனெக்ஷன் ஆர் தே நீட் டு பி மூவ் ஆன்? அவங்க வந்து லைக் இந்த கனெக்ஷனில் ஒரு எஃபர்ட் போடணும், இந்த கனெக்ஷனை பில்ட் பண்ணணும், ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு எஃபர்ட் இந்த பர்சன் இல்லை இந்த கனெக்ஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தே ஆர் திங்கிங். அந்த மாதிரி அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்காங்களா? அந்த மாதிரி அவங்க எஃபர்ட் போடுறாங்களா? இல்லை லைக் அவங்க வந்து இந்த கனெக்ஷன் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் இன்றைக்கி டுடே டாபிக்ஸ் நான் பார்க்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ப்ரீஷஃபல் பண்ணி நான் எடுத்துட்டேன். பிகாஸ் டைமிங் ரொம்ப ஆகுங்கிறனால நான் பிஃபோரே நான் ப்ரீஷஃபல் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் கார்ட்ஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ இப்போ நம்ம லைக் உங்களுக்கு இப்போ காட்டும்போது தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சி என்ன கார்ட்ஸ் வந்து இருக்குன்றதை பார்க்க போகிறேன். ப்ளஸ் லெட் சி என்ன மெசேஜஸ் இந்த பர்சனோட ஸ்டைல் வந்து வருதுன்னு பார்க்கலாம். லைக் யா பை யூஸிங் த டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். So the first card is Three of Pentacles. Okay, Page of Pentacles. Lot of Pentacles. Pentacle ஓட vibe இருக்கு. Okay, Page of Pentacles பார்த்தோன்னா எனக்கு இது ஒரு மாதிரி Ace of Pentacles மாதிரி இருக்கு. So oh my god, King of Pentacles, again Pentacles. Okay, strong Taurus, Virgo, Capricorn ஓட energies இருக்கு. Like ரிஷப ராசி அண்ட் கன்னி ராசி அண்ட் மகர ராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கு. Lovers, beautiful. மேஜர் ஆர்கானா கார்ட். ஓகே, ஸோ லைக் யார்சனோட எனர்ஜிஸுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது. சம்வாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மிதுன ராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெமினையோட எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ ஜெமினை, லிப்ரா, அக்வாரியஸ், மிதுன ராசி அண்ட் துலாம் ராசி அண்ட் அதே மாதிரி லைக் கும்பராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓ மை காட், பேக் டு பேக் மேஜர் ஆர்கானா கார்ட் லைக் லவர்ஸ் அண்ட் டவர் கார்ட். ஓகே, oh my god. And the overall energy is be like Four of Pentacles. Okay, let me clarify with this card, guys. Let me clarify. A lot of pentacles and like yar sign, அதாவது earth sign and yar sign ஓட energies ரொம்ப heavy இருக்கீங்க. Let me take one more card for the clarification. Okay, okay, just give me one more card. Okay, I got it. Okay, okay guys, so I have understand like by your card I have been understand what is the message was. Okay, so நீங்கள் இந்த பர்சன்மே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் டெஃபினட்டாக இருந்திருப்பீங்க. லைக் எப்படின்னா ஒரு மியூச்சுவல் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு மியூச்சுவல் பாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளே டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஒரு நல்ல மூமெண்ட், ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து சில பேர் வந்து இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க, சில பேர் வந்து உங்களோட மேரிட் பர்சனுக்காக சில பேர் வந்து பார்க்கலாம். வித் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு அண்ட் வித் லவர்ஸ் கார்டு நான் பார்க்கும்போது ஸோ ஐ கேன் ஃபீல் தட் இந்த பர்சனை நீங்கள் வந்து லைக் மேரேஜ் பார்ட்னராக சம்டைம் பார்த்துருப்பீங்க. இல்லை லைக் எப்படி சொல்கிறதுனா லைக் உங்களோட ஹஸ்பண்ட்காக நீங்கள் இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்களோட பார்ட்னருக்காக எய்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருனாலுமே. பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹாவ் த அகெயின் த மேஜர் லைக் மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருக்கு. லைக் 3 மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் இன் யோர் ரீடிங் அப்படிங்கிறப்போ இட்ஸ் பி லைக் வெரி வெரி லைக் டாமினன்ட் எனர்ஜி ப்ரெசன்ட் இயர். ஓகே, ஸோ லவர்ஸ் கார்டு இருக்குது, டவர் கார்டு இருக்குது, எம்ப்ரஸ் கார்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ லைக் அது வந்து ஒரு ஒரு கிரவுண்டான ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஐ மீன் கிரவுண்டான ஒரு கனெக்ஷன் அப்படின்னா லைக் ரெண்டு பேரோட சைட்லேருந்துமே ஒரு மியூச்சுவல் பாண்டிங் இருக்கும், ஒரு மியூச்சுவல் எஃபர்ட் ரெண்டு பேரோட சைட்லேருந்துமே இருந்திருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் மைட் பி நினைக்கலாம் இல்லை நான் மட்டும்தான் எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு. நோ, உங்களோட பர்சனோட சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுமே எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் இங்கே வந்து லைக் அந்த லவர்ஸ் கார்டு வந்து அவ்வளோ ஈஸியாக வராது, மேஜர் ஆர்கானா கார்டு. ஸோ இங்கே லவர்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக அது வந்து ஒரு மியூச்சுவல் பாண்டிங்காக தான் இருக்கும். அது ஒரு மியூச்சுவல் பாண்டிங்காக இருந்திருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான். ஓகே,
ஸோ லெட்ஸ் சி லைக் இப்போ வந்து இந்த பர்சனோட சைடில் வந்து பார்க்கும்போது ஸோ இந்த பர்சன் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஒய்ஃப்காக ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். இந்த பர்சன் கூட ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ஒரு மேரிட் அந்த மாதிரி ஒரு திங்ஸ் நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த பர்சன் கிட்ட. ஆனால் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, சம்வாட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெவியாக, ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜியாக இருக்குது இந்த பர்சனோட சைடில் வந்து பார்க்கும்போது. ஸோ தேர்ட் பார்ட்டி எய்தர் சில பேர் மேரிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் கண்ண மூடி நான் சொல்லுவேன், ஸோ அவங்க இந்த பர்சனுக்கு ஏதாச்சும் ஒரு சிப்ளிங் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டர் இன்லா அண்ட் அதே மாதிரி உங்களோட மதர் இன்லா. ஸோ இது வந்து லைக் அது யாராக வேணாலும் இருக்கலாம், லைக் உங்களோட ஒய்ஃபோட சைட்லனாலும் சரி, உங்களோட ஹஸ்பண்டோட சைடில் இருந்தாலும் சரி. ஸோ டேக் ஹவ் இட் ரெசன்ட், உங்களுக்கு எப்படி ரெசன்ட் ஆகுது அதை பற்றி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் ஐ கேன் ஃபீல் தட் லைக் அந்த ஒரு சிஸ்டர் இன்லா அண்ட் மதர் இன்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் சம் கேசஸில் ஃபாதர் இன்லா கூட வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஐ திங்க் ஸோ சம்வாட் நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபைனான்ஷியல் லெவலில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா அதையே ஒரு காரணமாக காமிச்சு அதுவே ஒரு ட்ராபேக்காக காமிச்சு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துருக்கிறதுக்காக பிளானிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சில பேர் இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு மேரிட்டல் அஃபேர்ஸில் எதுவுமே இல்லை, ஐ மீன் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்பயும் ஒரு பர்சனை நார்மலாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி இந்த கனெக்ஷனை வந்து ரூயின் பண்ணிக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. சம் கேசஸில் அதோட இன்வால்மெண்ட்டுமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் சம் கேசஸில் இந்த பர்சனுக்கு வந்து லைக் இன்னொரு ஆப்ஷன்ஸுமே கிடைச்சிருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து லைக் அந்த ஒரு ஹைடோட எனர்ஜி மாதிரி மாறிடுறாங்க. லைக் எதுவுமே அவங்கக்கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, என்ன நடக்குதுன்றதை வந்து சொல்கிறதே கிடையாது, எதையுமே வந்து காமிச்சிடக்கூடிய லைக் காமிச்சிக்கவும் மாட்டேன்றாங்க இந்த பர்சன். லைக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்படி அந்த ஒரு ஒரு உண்மையாக ஒரு டிரான்ஸ்பரன்சியாக அந்த பர்சன் எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே அந்த லவ்வரோட எனர்ஜிலேருந்து அப்படியே ஒரு 4 ஆஃப் பென்டிகல்ஸோட எனர்ஜி எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டு லைக் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது, ஒரு மாதிரி லைக் எப்படின்னா லைக் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருந்திருப்பாங்க. லைக் அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃபாக வந்து பேசுவாங்க, அவங்களோட நினைப்பு உங்களுக்கு எப்பயுமே இருக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் ஆமாம் நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு நான் வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட நான் வந்து லைக் ஃபைட் பண்ணிட்டோம், இல்லை நான் என்னோட இந்த மாதிரி லைக் எப்படி சொல்ல அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஃபாதர் இன்லா மதர் இன்லா ஸோ அவங்களோட சிப்ளிங்ஸ் அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை இந்த பர்சன் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பர்சன் எடுக்கவும் நினச்சாலும் எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துருக்கும். இது டவர் கார்ட் பார்க்கும்போது ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே தட் லைக் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கும். ரெண்டு பேருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வரும், ஒரு மாற்றம் வரும், அதனால ரெண்டு பேருமே இவ்வளோ தூரம் வந்து லைக் ரெண்டு பேருக்குமே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத உங்களால் வந்து அதை எப்படி சொல்கிறதா லைக் உங்களால் அதை நம்பவே முடியாது. அண்ட் சில பேருக்கு இன்னமும் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரவும் சில பேர்னால முடியல. லைக் இன்னுமே நீங்கள் அந்த சர்க்கிளில் எங்கேயோ வந்து லைக் இந்த பர்சனோட நினைப்பில் ரொம்பவே ஹெவியாக இருக்கீங்க அண்ட் அந்த சிச்சுவேஷன்ஸோட இதில் ரொம்ப ஹெவியாக இருக்கீங்க. இன்னும் உங்களால் அந்த சிச்சுவேஷன்ஸ்லேருந்து உங்களால் வந்து வெளியில் வர முடியல. லைக் எல்லாமே வந்து லைக் முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, எல்லாமே வந்து முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது சில பேருக்கு. ஓகே, ஸோ பட் ஆனால் ஏதோ யூனிவர்ஸ் மேலே சில பேர் கொஞ்சம் ஹோப் வச்சுருக்கீங்க, லைக் நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்காதா, இந்த பர்சன் கூட நம்ம சேர்ந்து வாழ மாட்டோமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பில்டிங் நம்ம க்ரியேட் பண்ணோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ட்ரஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம், ஆனால் கடைசியில் எண்டில் பார்த்தா எல்லாமே வந்து செதறிச்சு அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே எப்படி ரெண்டு பேருமே கீழே விழுகிறாங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு டவுன்ஃபால் ரெண்டு பேருக்குமே ஒரு டவுன்ஃபால் டெஃபினட்டாக வந்திருக்கும். ரெண்டு பேருமே எதிர்பார்த்துக்க மாட்டேங்க. ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் லைக் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைக் க்ரோ ஆகும்னு நினச்சி இருந்த ரிலேஷன்ஷிப் சடனாக வந்து ஒரு பிரேக்கில் வந்து பெரிய ஒரு மேஜர் பிரேக்கில் கண்டிப்பாக வந்து போட்டிருக்கோம். சில பேருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லையும் நீங்கள் சில பேர் வந்து இருந்திருக்கலாம். சம்வாட் ஐ திங்க் ஒரு ரெய்னி சீசன் அப்போயோ ஏதோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்க சில பேருக்கு சான்ஸ் இருக்குது, பாஸ்டில் நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரெய்னி சீசனோட எனர்ஜிஸ் இருக்குது, ரெய்னி சீசன் அண்ட் சம்மர் சீசனோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு
ஒரு எப்படி சொல்லலாம், லைக் ஒரு பேரிடர் மாரி தான் இருக்கு சம்வாட். அந்த ஒரு டவர் கார்ட் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்து 2 பேருக்குமே வந்து தாக்கியிருக்கும். அந்த மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சான்சஸ் நெறையா இருக்கு சில பேருக்கு. அண்ட் வித் எம்ப்ரஸ் கார்ட் பார்க்கும்போது அகைன் அந்த ஒரு மதரோட எனர்ஜி ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த ஒரு எம்ப்ரஸ் கார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எனக்கு 3 செட்ஸ் எனக்கு வந்து இந்த ரீடிங்கை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த 3 செட்ஸ். இதுல உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. சம்வாட் இந்த பர்சனோட லைக் நீங்க நார்மலா நீங்க வந்து லவ் பண்றீங்க அப்படின்னா, இந்த பர்சனோட லைஃப்ல அவங்களோட அம்மா வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம். இல்ல அவங்களோட சிப்லிங்ஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம். இவங்க வந்து இவங்களோட சிப்லிங்ஸ் கிட்ட வந்து உங்கள பத்தின விஷயத்த வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் உங்கள லவ் பண்ணியிருக்குது. அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் டு எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களே வந்து லைக் இந்த பெர்சனுக்கு வந்து ஒரு ஐடியா குடுக்குறேன்னு சொல்லி மிஸ்கைட் பண்ணியிருக்கக்கூடிய சான்சஸ் நெறையா இருக்கு. பிகாஸ் அகைன் இந்த ஒரு ஹார்ட் ஷேப்ப நான் பார்க்கும்போது, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் எப்படின்னா ஒரு டெத் கனெக்ஷன் மாரி தான் இருக்கு. ஸோ என்னமோ தெரியல. லைக் ஐ ஜஸ்ட் என்னோட இன்ட்யூஷன் அதுதான். சம்ஹவ் ஐ ஜஸ்ட் ஃபீல் இன்சைட் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு டெத் கனெக்ஷன் மாரி தான் இருக்கு. ஒரு 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 எண்ட் சைக்கிள், ஒரு பாஸ்ட், ஒரு எக்ஸ், ஒரு எண்ட் சைக்கிள் அந்த மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த கனெக்ஷன்ல ஒரு ரீபர்த் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஆனா லைக் எல்லாமே வந்து ஆப்போசிட்டா தான் போயிருக்கு. ஒரு 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி மாரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எனர்ஜிஸா தான் எல்லாமே வந்து கனெக்ஷன்ஸ்ல வந்து போயிருக்கு. ஓகே. பட் நீங்க என்ன நெனச்சீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு குரோத் வரும்னு நெனச்சிருப்பீங்க. பட் ஆனா ஒரு குரோத் இல்லாம எல்லாமே ஒரு 10 ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜிஸ் மாரியே தான் இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகே. லைக் எங்க பார்த்தாலும் ஒரு பிரேக், எப்ப பார்த்தாலும் ஒரு மனசுல ஒரு அமைதி இல்லாம, அ அந்த ஒரு பிரேக், அந்த ஒரு பெயின்ஃபுல் ஹார்ட், அந்த ஒரு அந்த ஒரு 3 ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜிஸ், 10 ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜிஸ் இருக்கும் பார்த்தீங்களா? லைக் அந்த ஒரு பிரேக்கப் மூமெண்ட்டு, அந்த ஹார்ட் பிரேக் மூமெண்ட். ஸோ அந்த ஒரு பெயின் தான் எனக்கு தெரியுது. அந்த ஒரு வலி தான் எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து லைக் அவங்களோட சிப்லிங்கே அவங்க வந்து மிஸ்கைட் பண்ணியிருக்கலாம். ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாரி மிஸ்கைட் பண்ணியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைக் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இவங்களே கெடுத்துக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது சில பேருக்கு. சில பேருக்கு அவங்களோட மதரோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்படிங்கிறனால இவங்களோட மதரோட பேச்சை கேட்டு இந்த பர்சன் வந்து ஸ்டெப் பேக் ஆயிருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஐ மீன் மேரிட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, நான் டெஃபினட்டா சொன்ன மாதிரி தான் மதர் இன் லா அண்ட் சிஸ்டர் இன் லாவோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. சில பேருக்கு ஃபாதர் இன் லாவோட எனர்ஜிஸுமே ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட்னால டெஸ்ட்ராய் ஆனது தான் நிறைய இருக்கு இந்த கனெக்ஷன்ல. அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வந்து ஒரு லைக் ஒரு மேரிடான ஒரு பர்சன் கிட்ட நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த பர்சனோட லைஃப்ல அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு தடையா டெஃபினட்டா இருந்திருப்பாங்க. மைட் பி இந்த பர்சன் வந்து லைக் டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவேன், உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனா லைக் அந்த ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸ் மாரிலாம் எனக்கு தெரியல. சில பேருக்கு லைக் அந்த எய்தர் உங்களுக்கு எப்படி ஸ்விட்ச் ஆகுதோ அதுபடி நீங்க எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஒய்ஃப் இருக்கனால, அந்த ஒரு ஹஸ்பண்ட் இருக்கனால, அவங்களோட லைஃப்ல ஆல்ரெடி அந்த ஒரு மேரிட் அந்த பெர்சன் இருக்கிறனால, இந்த கனெக்ஷன்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வராம இருந்திருக்கும். ஓகே. ஆனா இந்த பெர்சன் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பெர்சன் ஒரு கனெக்ஷன்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜியா தான் இருக்கு. இன்னும் இந்த பெர்சன் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த பெர்சன் வந்து ஒரு டிசிஷனே இந்த பெர்சனால எடுக்க முடியல. வித் த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்ட் சம்வாட் இந்த பெர்சனால ஒரு ப்ராப்பர் டிசிஷன் வந்து இன்னும் எடுக்க முடியல. நம்ம வந்து இந்த கனெக்ஷன்ல ஏன்னா இந்த பெர்சனுக்கு வந்து மூட் ஸ்விங் நெறையா ஆகுது. லைக் ஓகே நம்ம இந்த கனெக்ஷன நம்ம வந்து எஃபோர்ட் பண்ணலாம், நம்ம எஃபோர்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அகைன் சம்வாட் அகைன் ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஆயிடுது இந்த கனெக்ஷன்ல. ஒரு ஒரு சில பேர் எப்படி சொல்லலாம் லைக் அந்த ஒரு 50-50 ஒரு ஹாட் அண்ட் கோல்டு எனர்ஜி தான் நிறையா இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க இந்த பர்சனுக்காக நீங்க உங்களோட சைட்ல இருந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பர்சன் வந்து லைக் அந்த ஒரு சம்டைம்ஸ் ஒரு கிரீன் ஃபிளாக் காட்டுற மாதிரி இருக்கு, சம்டைம்ஸ் ஒரு ரெட் ஃபிளாக் காட்டுற மாதிரி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகே. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தான் இருக்கு. எனிவே உங்களோட கார்ட்ஸை பார்க்கும்போது அந்த ஒரு இது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். லைக் இந்த பர்சனால வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் வந்து இன்னுமே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் இந்த பர்சன் வந்து லைக் அந்த ஒரு லைக் எப்படி சொல்லுறதுன்னா ஒரு எஃபர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அந்த அடுத்த நிமிஷமே இந்த பர்சன் வந்து வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் ஆகிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் see guys லைக் ஒன் மோர் கார்ட் நான் மறுபடியும் எடுத்து பார்க்குறேன். லைக் இந்த பர்சனோட சைட்ல இருந்து லைக் இந்த பர்சன் வந்து உண்மையாகவே ஏதாச்சும் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா, இந்த கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இல்லை இதே மாதிரி தான் வெயிட்டிங் ஜோனில் போடுவாங்களா, லைக் பார்ப்போம் என்ன மாதிரி டிசிஷன் இந்த பர்சன் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி.
Okay, just one more card. One more card, please. Okay, so yeah, like you just see this card, like with this Ten of Wands card and with Eight of Wands and the Queen of Cups or the energies. Okay, so strongly on the third party or energies definitely you can see that like in the readings வந்து பாத்தீங்க அப்படின்னா like definitely in the person தெரியுது நீங்க ரொம்ப எமோஷனலா இந்த பர்சன் மேல ட்ரானா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பட் அந்த பர்சனோட எனர்ஜிஸ் நீங்களே பாருங்க டென் ஆஃப் ஒன்ஸோட எனர்ஜிஸ் நான் சீரியஸா நான் இந்த கார்டை நான் எம்ப்ரஸோட கார்டை பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட டென் ஆஃப் சோர்ட்ஸோட வைப் மாதிரி இருக்குன்னு ஸோ எக்ஸாக்டாக டென் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் டென் ஆஃப் ஒன்ஸோட எனர்ஜிஸ்னாலே அந்த ஒரு பேர்டனோட எனர்ஜிஸ் தான் ஸோ எக்ஸாக்டாக அதே தான் சேம் வந்திருக்கீங்க ஸோ லைக் யா சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த பர்சன் உங்களுக்கு லைக் சேம் ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் இருந்திருப்பீங்க லைக் சேம் ஹோம் டவுன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க ஸோ சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி as well ஓகே ஸோ மோர் ப்ராப்ளி லைக் கன்க்ளூஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பர்சன் வந்து சேம் அந்த ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தோட எனர்ஜிஸ் தான் இந்த பர்சனோட சைட்லேருந்து இருக்குது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க பட் ஆனால் லைக் ஷியூரிட்டி இன்னமும் இல்லை ஓகேங்களா ஸோ லைக் இந்த கனெக்ஷனில் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்குது ஒர்க் பண்ண லைக் கம்ப்ளீட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இல்லை பட் ஸ்டில் அந்த அந்த ஒரு விஷயத்த இவங்க வந்து பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு எப்படின்னா லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பர்சனுக்கு லைக் நிறையா பேரை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி தான் இந்த பர்சன் வந்து அந்த உங்களை வந்து ஹாப்பியாக வைக்கிறதுக்கு உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரையாரிட்டி லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த பர்சன் வந்து ரொம்பயுமே அந்த எப்படி சொல்கிறேன்னா லைக் சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அகெயின்ஸ்டாக எல்லாருக்குமே அகெயின்ஸ்டாக வந்து போகிற மாதிரி இந்த பர்சனுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஸோ தட்ஸ் த திங் இந்த பர்சன் வந்து டிலே பண்ணுறாங்க இந்த கனெக்ஷன்ஸில் ஓகே ஸோ தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் see in your card guys so these are the thing okay so final conclusion again I just see you that இந்த பர்சன் அந்த எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க பட் அகெயின் அந்த ஒரு ஷியூரிட்டி இல்லை இந்த பர்சனுக்கு லைக் 100% வந்து எஃபர்ட் போடணும் லைக் இந்த பர்சன் என்னோட லைஃப்பில் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் தெரில பட் கம்யூனிகேஷன் சில பேர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா கம்யூனிகேஷனில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த பர்சனோட சைட்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் டெஃபினட்டாக வரும் ஆனால் லைக் the thing is there is not any surety till now அந்த பர்சனால ஒரு கன்க்ளூஷன் எடுக்க முடியல ஓகே ஆனால் அந்த பர்சனால மூவ் ஆனும் பண்ண முடியல இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து okay so these are the messages from your person side okay so yeah guys so now you should need to decide what you need to do உங்களோட பர்சனோட எனர்ஜிஸ் பார்த்தாச்சு ஸோ யா ஸோ வி ஹாவ் கம் டு த எண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசென்ட் ஆகும் நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசென்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு சர்டன் டாப்பிக்ல இருந்து ரீடிங் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரீடிங் அந்த டாப்பிக் வந்து கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் டெஃபினட்டாக நான் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் சில பேர் கரியர் ரீடிங்ஸ் அண்ட் மேரேஜ் ரீடிங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அதுலேயே வந்து நான் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங் தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள் லைக் பிகார்ட் ரீடிங்னாலும் சரி கரியர் ரீடிங்னாலும் சரி அண்ட் இந்த மாதிரி மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரீடிங்ஸ்னாலும் சரி எல்லா ரீடிங்ஸுமே தான் நான் போட்டிருக்கேன் ஸோ யூ கேஸ் கோ அண்ட் செக் வித் தட் நான் வந்து சில பேருக்கு கேட்குறீங்க லைக் ஒன்லி லவ் ரீடிங் தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் ஓகே எல்லா ரீடிங்குமே தான் நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா உங்களுக்கு தாராளமாக நல்லாவே தெரியும் ஸோ இட்ஸ் லைக் ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் ரீடிங் and long distance relationship marriage partner like husband wife reading ஸோ எல்லா விதமான ரீடிங்ஸுமே தான் அதில் அவைலபிளாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி லைக் ஜோடியாக் சைன் ரீடிங் அதில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி கரியர் ரீடிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஏஞ்சல் ரீடிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ என்னோட சேனலில் எல்லா ரீடிங்ஸுமே தான் அவைலபிளாக இருக்குது ஸோ கோ அண்ட் செக் இந்த பிளேலிஸ்ட் ஓகே ஸோ கைஸ் அதே மாதிரி இன்னும் இது போல் நிறையா ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி எல்லா ரீடிங்ஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் போய் பாருங்கள் ஸோ அது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்கிறனால டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கைடன்ஸ் ஒரு அலாட் உங்களுக்கு மெசேஜஸ் டெஃபினட்டாக கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு த ஸ்டாண்டர்ட் 143 ஃபேமிலி அண்ட் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம் அண்ட் நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக இருப்பேன்னு நம்புறேன் ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ரீச் அவுட் மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து வித்தின் டேவே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அண்ட் வித்தின் டேவே உங்கள் ரீடிங்ஸ் எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ லைக் பிகாஸ் நான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து வித்தின் டேவே நான் ரீடிங்ஸ் எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ தட் இஸ் நோ நீட் டு பி வெயிட் பேசிக்லி ஸோ கைஸ் யா அண்ட்
அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்படி நீங்கள் வந்து யூடியூப்பில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சேம் சப்போர்ட் எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் கொடுங்க. ஸோ லைக் ஈச் அண்ட் எவ்ரிடே நீங்கள் என்னோட சேனலில் வந்து நீங்கள் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரிடே நீங்கள் ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கிறது உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட அந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் மோட்டிவேட் மீ கைஸ், ப்ளீஸ் கிவ் மீ தோஸ் பவர், ப்ளீஸ் கிவ் மீ தோஸ் எனர்ஜி. ஸோ யா, so again and again I want to repeat the same thing. Please do support, please give a support to my channel, okay, to grow this channel, to grow this family. So yeah guys, see you in the next video. Until then, take care, love you all, bye bye, bye bye, have a happy weekend, bye bye.